guys, welcome back to my channel. Yes, இன்னைக்கான ரெசிபி வந்து சிக்கன் கிரேவி தான். அதுவும் நம்ம மண்சட்டியில் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான் ஒரு மேஜிக் பண்ணிடுறேன். எஸ் 1 2 3 வெல்கம் டு ஏஎஃப் மேஜிக் கோட். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர், அப்புறம் 2 மீடியம் சைஸ் ஆனியனும் சாப் பண்ணிவிட்டு, இதெல்லாம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி சாப் பண்ணால் கூட ஓகே. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்பு போட்டோம். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதுவும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுவும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 கேஷ்யூ போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா கொஞ்சம் ரிச் ஃப்ளேவர் தரும், நல்லா க்ரீமியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம், அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வந்து குக் பண்ணிடலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். இது நல்லாவே குக் ஆகிருக்கு. இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடலாம். நான் 1 hour பிஃபோரே சிக்கனில் வந்து இந்த மாதிரி மசாலாலாம் கோட் பண்ணி வச்சுட்டேன். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 1/4 கப் ஆஃப் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக சன்ஃப்ளவர் ஆயிலே குக் பண்ணலாம். நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃப்ளேவருக்கு. ஸோ அதுக்கு தான். அதுக்கப்புறமா ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு துண்டு ஏலக்காய், அதுக்கப்புறமா 1/2 பிரியாணி லீஃப் ஆட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி, அப்புறம் நம்ம அரைச்சி அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதிலே ஒரு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு இதில் போட்டுட்டு 2 பச்சை மிளகா, ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி தூள். இது வந்து கொஞ்சம் கலருக்காக தான். நான் வந்து சிக்கன்லேயும் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டனால ரொம்ப காரமாகிடுச்சு. சரியான திட்டு எனக்கு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து போடுங்க. இதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும். அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து 1 by 1 இதில் போட்டு ஆட் பண்ணிடலாங்களா. அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் வந்து கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் மிக்ஸ் பண்ணும்போது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கர்ட் ஆட் பண்ணேன். நல்லா கர்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் வந்து ஒரு கப் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன், திக்கான தேங்காய் பால். உங்களுக்கு வேண்டான்னா கூட நீங்கள் இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணாமல் கிரேவியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சாப்பாடுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குழம்பா சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு கப் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் குக் ஆகட்டும். லாஸ்ட்டாக கார்னிஷிங்காக கொஞ்சம் கொரியாண்டர் லீஃபும் கஸ்தூரி மேத்தி போட்டிங்கன்னா சூப்பரான ஃப்ளேவர் தருங்க. இதே நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா கூட ஆட் பண்ணலாம். சிக்கனுக்கு பதில் பன்னீர் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். டடா, நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் guys. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோ கட் போட்டு முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், ஸ்டே டியூன்.